வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கயல் சீரியலில் நடிச்சிட்டு இருந்த ஒரு நபரான சுபாஷினி அப்படிங்கிறவங்க வந்து இன்றைக்கி சூசைட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி அவங்க விபரீதமான முடிவை எடுத்ததுக்கு முக்கியமான காரணமாக அவங்களுடைய கணவரை இன்றைக்கி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் திட்டிட்டு வராங்க. அதுக்கான ஒரு ரிப்ளையை தான் இன்றைக்கி சுபாஷினியோட ஃப்ரெண்டான அன்னம் சீரியல் ஆக்ட்ரஸான சஹானா வந்து சுபாஷினி பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவருடைய இந்த இறப்புக்கு விபரீதமான முடிவுக்கு அவங்களோட கணவர் பிபின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் எனக்கே வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஆனால் அது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம். ஏன்னா அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்களுடைய லைஃப்பை செலுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா சுபாஷினியை பற்றி முழுக்க எனக்கு நல்லாவே தெரியும். அவள் ஒன்றும் சூசைட் பண்ணுற அளவுக்கு கோலை கிடையாது. சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு ரொம்ப ஜோவியலான பர்சன். இப்படி ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல, என்னால் பேசவும் முடியல. அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து சுபாஷினி விஷயத்தில் போயிட்டுருக்கிற நிறைய விஷயங்களை அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுபாஷினியோட இந்த இறப்புக்கு விபரீதமான முடிவுக்கு அவங்களோட கணவரான பிபின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு என்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அந்த வகையில் அவங்க அரேஞ்ச் மேரேஜே பண்ணியிருந்தாலும் ஒரு லவ் மேரேஜ் அளவுக்கு அவங்களுடைய லைஃப்பை ரொம்ப சூப்பராக செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் சுபாஷினிக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன திரையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடத்துக்கு அவங்க போகணும், தவிர்க்க முடியாத இடத்துக்கு அவங்க ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசையை. அதனால 24 ஹவர்ஸும் ப்ரமோஷன், ஆட் ஷூட், சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அவங்க பிஸியாக இருந்திருக்கிறாங்க. மேபி அந்த ஒரு விஷயம் கூட அவங்களுடைய கணவன் மனைவிக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிருக்கலாம். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவ ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நாளுக்கு நாள் டெவலப் ஆகியிருக்கலாம். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி கூட அவள் லவ் மேரேஜ் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கண்டிப்பாக என்னால் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ண முடியாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் கூட இதுக்கு மேலே இருக்க ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நீ ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யாராவது சொன்னால் எனக்கு உண்மையிலே நான் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்கள லவ் பண்ணி என்னுடைய அழகான லைஃப்பை நான் அவங்க கூட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் கூட நம்மளுடைய திருமண வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது ரொம்ப அழகாகவும் ப்ரீஷியஸாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்து சுபாஷினி போட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்திருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ் வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தையும் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய ஃபஸ்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ, ஃபைட், கிளாஷ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். பட் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா தான் கணவன் நம்ம மேலே செலுத்துகிற அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது பிடிக்கும். ரெண்டு பியூர் சோல் வந்து அது எதர் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், இல்லை லவ் மேரேஜாக இருக்கலாம், ஈகோ இல்லாமல் இருந்தாலே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி சுபாஷினி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பற்றி ஆக்ட்ரஸ் சஹானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே தெரியும் சுபாஷினி ஒன்றும் ஒரு கோலை கிடையாது. அவள் இறந்ததுக்கு அவங்களுடைய கணவர் காரணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனம். அவள் வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் கணவனோ மனைவியோ நான் செத்துடுவேன், நான் இல்லைன்னா தான் உனக்கு என்னுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக கூட சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சுபாஷினி அதை அடிக்கடி சொல்லுவாள். நான் செத்து போயிடுறேன், நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவாள். அதே மாதிரி மேபி அந்த மாதிரி அவள் பண்ணும்போது விளையாட்டு விபரீதமாக போன மாதிரி தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. முழுக்க இது வந்து அவருடைய கணவர் வந்து வீடியோ காலில் இருக்கும்போதே நடந்திருக்குது. அவங்க அது விளையாட்டாக பண்ண போய் அது உண்மையான சம்பவமாக மாறி அதை தடுக்க முடியாத இயலாமையில் கணவர் இருந்திருக்கிறாரு. இதுவே எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான விஷயம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவருடைய கணவருக்கு அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. நம்மளை விட பேச முடியாத நிலைமையில் கணவர் பிபின் வந்து இருக்காரு. அது மட்டும் கிடையாது, சுபாஷினி வந்து நிறைய கோவப்படுவாங்க. அவங்க ஷார்ட் டெம்பர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அந்த வகையில் அவங்க பண்ணின இந்த விஷயம் வந்து விபரீதமான ஒரு முடிவு அவங்களுக்கு தேடி தந்திருக்குது. இப்போ
நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இப்போ பிரேத பரிசோதனை வந்து நடந்துகிட்ருக்கு. சுபாஷினியோட பாடியை நல்லபடியாக நாங்கள் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க வந்து இலங்கையில் இருக்காங்க. மேபி வந்து நிறைய பேர் நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க, நாங்கள் சுபாஷினியோட முகத்தை கடைசியாக பார்க்கணும் முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆனால் நான் இலங்கையில் அவங்களுடைய பாடியை நாங்கள் ஒப்படைக்கிறதுக்கு போகும்போது அவங்க இருக்கிற அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து மறக்காமல் அந்த லிங்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் மேபி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இலங்கைக்கு தான் வரணும். ஏன்னா அவங்களுடைய பாடி ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சுபாஷினி மாதிரி இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை தயவுசெய்து யாருமே எடுக்காதீங்க. விளையாட்டாக கூட நான் இறந்துருவேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. என்றைக்குமே விளையாட்டு விபரீதமாக போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் என் ஃப்ரெண்டு இன்றைக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலான விஷயத்தை வந்து அன்னம் சீரியல் ஆக்ட்ரஸான ஷஹானா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய ஃபேன்ஸ் வந்து இன்றைக்கி சுபாஷினிக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு முடிவை அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி வந்து அவங்களுடைய கணவர் தான் இந்த முடிவுக்கு காரணமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம். ஏன்னா சுபாஷினி மேபி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சூசைட் பண்ணுற அளவுக்கு கோலை கிடையாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு 100%க்கு மேலே தெரியும். யாராவது வந்து அப்படி சொன்னால் கூட நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இது வந்து முழுக்க விளையாட்டாக பண்ண போய் அது விபரீதமாக பண்ணிச்சு. ஒருத்தர்கிட்ட தன்னை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு போய் இன்றைக்கி இந்த விஷயம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து எல்லா சைடுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அன்னம் சீரியல் ஆக்ட்ரஸ் ஷஹானா வந்து இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எல்ஐகே மூவி April 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அந்த வகையில் படத்தில் இருக்கிற எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுட்டு வராங்க. பிரதீப் ரங்கநாதன் ஒரு பக்கம், அது பக்கம் இல்லாமல் விக்னேஷ் சிவன் இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ப்ரமோஷனுக்காக சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் நயன்தாரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் எல்ஐகே மூவியோட ப்ரொடியூசர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அந்த வகையில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கும்போது சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுத்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தான் வந்து மைக்கில் பேசுகிறத அவாய்டும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நிலையில் விக்னேஷ் சிவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் தனுஷ் சாருக்கும் இருக்கிற நட்பு அப்படிங்கிறது எல்லா பேருக்கும் தெரியும். அதாவது விஏபி மூவியில் கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸ் அவர் கூடயே இருந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு கைட் மட்டும் கிடையாது, ஒரு பியூர் சோல் வந்து அவர். ஆனால் அப்பேற்பட்ட நபர் இன்றைக்கி என்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஏதாவது ஒரு காரணத்தினால நம்மக்கிட்ட பேசாமல் இருந்தால் அதை சார்ட் அவுட் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ரீசனே இல்லாமல் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசலை அப்படிங்கும்போது அதை நம்ம என்ன சொல்கிறது, அவர் என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அவமானமாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விக்னேஷ் சிவன் வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நெல்சன் அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஓல்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்கள பற்றியும் நிறைய ஓல்டு மெமரிஸை விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணி அந்த ப்ரொமோஷனை கொஞ்சம் சூப்பராக பண்ணி முடிச்சிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிரதீப் ரங்கநாதன் பிடிக்குமா? அவருடைய ஓல்டு மூவிஸில் எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.